பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை சுற்றின சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவன் எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறேன் என்று கூறுவதை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு மனிதன் தேவனோடு இருப்பது அவன் வாழ்வில் அவன் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் வாலிப பருவத்தில் ஒரு தேவனோடு இருப்பானேயாகில் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறே இருக்க முடியாது. தேவனோடு இருப்பதனால் என்ன பாக்கியம்! ஒரு மனிதன் தேவனோடு இருக்க பழகும் சிறிது காலகட்டங்களில் தேவன் அவனோடு இருக்கிறவராய் மாறிவிடுகிறார். யோசேப்பு சிறையில் இருந்த பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் காரிய சித்தியுடனாய் மாறி தனக்குண்டான எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தான். தாவீது வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தாலும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அநேகர் சாட்சி கூறினர். காலங்கள் சிறுமையாகவே அவனுக்கு கடந்து செல்லவில்லை. தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் எந்த அளவிற்கு அவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு உதாரணமாய் தாவீது அந்த நாட்டிற்கே ராஜாவாக மாறினார். ஆம், சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் தேவனோடு இருக்கும் பொழுது எச்சூழ்நிலையிலும் மாறுவது மாத்திரமல்ல, நம் ஸ்தானங்களின் கர்த்தர் உயர்த்துகிறார். God bless you abundantly.